ஹாய் கைஸ். ஸோ உல்ஃபர்ஸ் சார்பாக நாங்கள் இன்னொரு மேட்சோட ரிவ்யூவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறோம். இந்த மேட்சோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தர்மசாலாவில் நடந்த மேட்ச்சு. ஒரு டீசெண்டான, இன்ஃபேக்ட் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்னே சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது ஒரு பஞ்சாபுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான மஸ்ட்வின் கேமாக இருந்தது. பட் அவங்க அதையும் பாட்டில் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக ஆன் த ட்ராட் ஒரு 5 கேம்ஸ் கிட்ட தோத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு டோர்னமெண்ட் முடிஞ்சிருந்தாலுமே ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நத்திங் டு லூஸோட ஆட்டிடியூடோட வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா விளையாடி இந்த கேமை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பேச போறோம். ஸோ எப்படி போச்சு மேட்ச் உங்களுக்கு வெங்கட்? இப்போ நம்ம டாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ டாஸ் வந்து டாஸ்க்கு முன்னாடி நம்ம கேப்டன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சூரியகுமார் யாதவ் இந்த ஆடல, ஹர்திக் பாண்டியாவும் இல்லை. ஸோ 2 பேர் இல்லாததுனால பும்ரா தான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணாரு மும்பைக்கு. லைக் அவரே டாஸ்ல சொல்லியிருப்பாரு, நான் மும்பை கேப்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாக்கே கேப்டன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் 2 மேட்சஸ்மே அவர் தான் கேப்டன் ஒருவேளை பண்ணாருன்னா, லைக் மும்பை இந்தியன்ஸ் நெக்ஸ்ட் சீசன் மேபி அவர் கீழே தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். சூரியகுமார் யாதவும் இல்லாம, பாண்டியாவும் இல்லாம. பட் நெக்ஸ்ட் மேட்சஸ்ல தெரிஞ்சிடும் அது. அவரு தான் பண்ண போறாரா இல்லையான்னு. ஸோ டாஸ் பார்த்தீங்கன்னா, லைக் பும்ரா ஜெயிச்சாரு. சூஸ் டு பவுல் பண்ணாரு. ஸோ அதுதான் ஒரு கரெக்ட் டிசிஷன். ஏன்னா போன மேட்ச் பயங்கரமா டியூ இருந்திருந்தாங்க. பால் அவுட் ஃபீல்ட்ல பயங்கரமா போச்சு. டிசியோட ஆடுறப்பவே 2 டைம் சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் எடுத்த டிசிஷனும் கொஞ்சம் கரெக்ட் தான். இவர் வந்து 2 சேஞ்சஸ், ஒன்று வந்து ஃபோர்த் சேஞ்சஸ் கை இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக ஃபாரினர் ரூதர்ஃபோர்ட் ஆடினாங்க. அதே மாதிரி பவுலிங்ல ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அல்லன் சம்மர் இல்லை, அதுக்கு பதிலாக சர்துல் ஆடினாங்க. ஸோ இது மும்பை சைடுல. பஞ்சாப் சைடுல பாத்தீங்கன்னா அவங்க 3 சேஞ்சஸ், 2 or 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து திருப்பி பாட்லெட் உள்ள வந்தாரு. அப்புறம் உமர் சார் அவருமே உள்ள வந்தாரு. லைக் ஸ்டோனிஸ் அண்ட் பென் வாஸ்கஸ் இவங்க 2 பேருக்கு பதிலா. ஸோ தேர்ட் சேஞ்சுமே நடந்தது. லைக் டாஸ்ல வந்து டிரான்னு சொன்னார் ஸ்ரேயஸ் ஐயர். பட் மேட்ச் சிச்சுவேஷன்ல அவங்க பேட்டிங் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனால விஷ்ணு வினோத் உள்ள ஆடினாங்க. ஸோ இதுதான் லைக் டாஸ் அண்ட் பிளேயிங் அவங்க பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம மேட்ச் பத்தி வந்தோம்னா, பவர் பிளேல லைக் டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் எப்போதுமே அவங்க கிடைக்கிற அந்த ஸ்டார்ட் பஞ்சாப் இந்த மேட்ச் கிடைக்கல. எப்போதுமே பிரியன் ஷாரி வந்து 200, 250 ஸ்ட்ரைக்கில் ஆடிடுவாரு பவர் பிளேலே. லைக் 12 balls 30 அந்த மாதிரி ரொம்ப பிளேயர் ஆயிடும். இந்த மேட்ச் அவங்களுக்கு கிடைக்கல. தீபக் சகர் போன மேட்ச் போட்ட அதே லிக்ஸோட இந்த மேட்சும் போட்டாரு. சக்சஸ் கிடைச்சது அவருக்குமே. பட் பும்ரா ஒரு செகண்ட் ஒரு போட்டிருப்பாரு மேட்ச்ல. அதுல பப்சிங் சிங் ஒரு எட்ஜ் கேட்ச் வந்திருக்கும். அது டிராப் பண்ணியிருப்பாரு நான்கீரு. ஸோ அந்த கேட்ச் முன்னாடியே பிடிச்சிருந்தா ப்ரெஷர் ஆயிருக்கும். மேபி ஷேர் பவர் பிளேக்குள்ளேயே வந்திருக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு கேட்ச் ட்ராப் அவுட் பண்ணாங்க. பட் பும்ராவுமே ரொம்ப லீக் பண்ணாங்க. இருந்து பும்ராவை லீக் பண்ண, தீபக் சாகரும் லீக் பண்ணேன். நான் பவர் பிளே கொஞ்சம் டீசென்ட் 50-55 ஆர் தான் அடிச்சாங்க அவங்க. விக்கெட் ஒரு விக்கெட் நினைக்கிறேன். ஒரு விக்கெட் நான் நில்லும். அதுக்கப்புறம் பிரியன் ஷாரி உடனே அவுட் ஆனாரு. கான்லி வந்தார். கான்லிக்குமே பேட்ல பெருசா பண்ணல. அந்த ஒரு ஸ்டேஜ் கான்லிக்கும் பண்ணல, சிம்ரனுக்கும் பண்ணல. நடுவில் ஒரு 8th or 9th ஒரு மார்க்ல இருந்து அந்த ஸ்பின்னர் போட்டிருப்பாங்க நடுவில் 3 ஓவர்ஸ். அதுல இருந்து தான் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணாங்க. ஸோ 11 ஓவர்ஸ் வரைக்கும் 11th over 12th ஓவர்ல அவங்க அண்டர் ட்ரீட் அவுட் பண்ணாங்க. 6 overs 50ல இருந்து 12 overs அண்டர் தான் லைக் நல்லாவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 180, 190 போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லைக் அந்த தாவரோட நடுவில் ஒரு ஸ்பெல் வந்தது. தாவூர் அந்த ஸ்பெல்லுமே விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆனால் அவருமே ரன் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருந்தாரு அந்த ஓவருமே. பட் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இவர் அவுட் ஆனாரு. சிம்ரன் சிங் அவுட் ஆனாரு. ஒரு 6 அடிச்சிருப்பா. திருப்பி செகண்ட் பால் சேஸ் அவுட் பண்ணிட்டு அந்த பால் அவுட் ஆனாரு. அடுத்தவங்க ஷேர் வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் அடிப்பாரு. அவரு கட் ஷாட் ஆடுவாரு. ஸோ அவர் செட்டு தான் போயிருந்தீங்கன்னு பார்த்தா லைக் அவருக்கும் சூப்பர் பால் போட்டிருப்பாரு. ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கும். ஷெட்யூல் அவருக்கு அது அவுட் ஸ்விங் மாதிரி அதுல ஒரு ஆஃப் ஸ்டெப் எடுத்து லைக் அது ஒரு விக்கெட் விழுந்தது. ஸோ இந்த அடுத்த ஓவர் திருப்பி இன்னொரு விக்கெட்டுமே விழுந்திருக்கும். லைக் போனப்போ கார்டன் பாஸ் இந்த விக்கெட் எடுத்திருப்பாரு சூரியன் விஜயவை. அதுக்கப்புறம் இவருமே எடுத்திருப்பாரு. தாவூர் இன்னொரு ஓவர் போட்டு டீப் விக்கெட்ல இன்னொரு விக்கெட் வந்திருப்பான். ஸோ அந்த 15 overs மார்க்லயே 130, 135 அந்த ரேஞ்சில தான் இருந்திருப்பான். ஸோ அங்கேருந்து 180 கஷ்டம் மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா 6 wickets டவுன் மார்க்லயே அடிச்சிருந்தோம். பேட்ல படவே இல்லை சீசன் ஃபுல்லாவுமே. பட் அந்த டைம்ல தான் ஒமர் சாய் ஆனாரு. அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆனாரு அவர். அந்த நல்லா பெயில் அவுட் பண்ணி கொடுத்துட்டாரு. பெயில் அவுட் பண்ணி அவர் 170 அந்த ரேஞ்சில் அவுட் ஆனார். 175 வந்தப்போ லைக் வித் 10 balls ஸ்பேர்ங்கிற மாதிரி. அந்த டைம்ல பாட்லெட் அப்புறம் வந்தாரு. பாட்லெட்டுமே நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணாரு. கடைசியில ஒரு 8 balls 80 90 அவர் இருந்துச்சாரு. அது ஒரு கேம் சேஞ்ச் இன்னிங்ஸா இருந்தது. பட் மும்பை கடைசியில எங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, பும்ரா வந்து 18th over 19th over போட்டுக்கலாம்.
20th ஓவர் போட்டது மட்டும் தான் ஒரு மிஸ்டேக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, கோலி இல்லன்னா தோனி இல்லன்னா ரோஹித் யாரா இருந்தாலுமே பும்ராவ ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. 18th ஓவர், 19th ஓவர். ஏன்னா, ஆப்போசிஷன்ல வந்து 2 விக்கெட் தான் இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்தா மேட்ச்ச அங்கேயே முடிச்சிட முடியும். பும்ரா 20th போடுறதுதான் அது ஒரே ஒரு மிஸ்டேக் தான் எனக்கு அவர் கேப்டன்சில. மத்தபடி லைக் ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணாரு. எந்த ஒருமே பிளண்டரே எதுவுமே இன்னைக்கு அவர் பண்ணல. சோ இதுதான் லைக் எங்களோட பேட்டிங் பொறுத்தி பஞ்சாப் பேட்டிங். மும்பை பவுலிங்குமே லைக் எல்லாருமே ஓவர்ஸா ரன்ஸுமே கன்சிடர் பண்ணல. பெஸ்ட் பெஸ்ட்ன்னு லைக் பெருசா போடல. தீபக் சார் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் சூப்பரா போட்டிருந்தாரு. பட் 4th ஓவர்ல 20 ஆட் ரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதுல அவர் ஸ்பெல் லைக் மோசமாயிடுச்சு. அதேதான் ஷர்துல் தவறுமே. நம்ம ஃபர்ஸ்ட் 7 பால்ஸ் தான் ஒழுங்கா போடல அவரு. ஃபர்ஸ்ட் 7 பால்ஸ்ல 21, 22 மாதிரி கன்சிட் பண்ணாரு. அவன் வந்து 4 ஓவர்ஸ் 40 ஃபார் 4 டீசென்ட் ரொம்ப நல்லா முடிச்சாரு. கார்பன் பால்ஸுமே அதேதான். அந்த ஒரு ஓவர்ல அவர் ஸ்பெல் அவுட் பண்ணாரு. 15ஓ 18ஓ போச்சு அந்த கடைசி ஓவர்ல. பும்ரா லைக் ஆஸ் யூசுவல் அது நான் விக்கெட் இல்ல 4 ஓவர்ஸ் 35, 38 ஆடும் கொடுத்திருந்தாரு. அவ்வளவுதான். லைக் சர்துல் தாக்கூர் தவிர்த்து வேற யாருமே விக்கெட் லைக் 1 ஆர் 2 அங்கங்க எடுத்தாங்க. ஆனா கன்சிஸ்டன்சி பெருசா இல்ல. யாருமே த்ரெட்டனிங்கா இல்ல. சோ 1 ஆர் 2 ஓவர்ஸ் அடிச்சுட்டாங்க அவங்க பஞ்சாப். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லைக் உங்களோட கருத்து எது இருக்கா முத்தா? இல்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸுக்கு ஆக்சுவலா ரெயின் ரிக்கல்டன் கொஞ்சம் பட்டுது. பட் ரோஹித் சர்மா ரொம்ப ஸ்லோவா ஆடினார். அதை பத்தி என்ன சொல்ற? அதான் ரோஹித் சர்மா அவரு அடிக்கதான் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் அதுவும் இல்லாம லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகேன்ஸ்டா அவருமே பிக் ஜோன் தான். ஸோ ஹர்ஷதீப்பை பார்த்து ஆடிடலாம்னு அவர் நிறைய பால் லீவ்லாம் பண்ணாரு. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருமே கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா கிரவுண்டட் ஷாட்ஸ் ஆச்சும் ஆடி இருக்கலாம். ஏன்னா டியூ இருக்கிறதுனால பாலுமே லைக் நல்ல ஸ்கிட் ஆகி போர் ஈஸியாகவே போகும். லைக் ஆனா அவர் ரொம்ப டிஃபென்சிவ் ஆடிட்டாரு. அதுதான் அவர் தான் இந்த டாப் ஓப்பனர்ஸ் மட்டும் தான் மும்பைல இருக்கிறதுக்கு நல்லா ஆடுறாங்க. லைக் இந்த மேட்சஸ்ல ஆடலாம். அவர் ஏன் ஷெல்லுக்குள்ள போலான்னு தெரியல. ஆனா அந்த சைடு ரிக்கில்டன் ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சாரு. லைக் ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 பால்ஸ் பார்த்தாரு. அதுக்கப்புறம் உடனே அவரோட ஸ்ட்ராங் ஜோன் போயிட்டாரு. லைக் அந்த லெக் சைட் பவுண்டரி டீப் ஸ்கொயர் லைக் டீப் டீப் சிக்ஸஸ் அவர் ஆஸ்பிஷம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரால் தான் பார்ட்லேயே மும்பை கையை விட்டு போகாம இருந்து 6 ஓவர்ஸ் 16 டீசெண்டா முடிச்சாங்க. ஆனா அப்பயுமே ரோஹித் சர்மா 10 ஆஃப் 15 அந்த மாதிரி பால்ஸ் தான் இருந்தாரு. ரொம்ப பால் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பவர் பிளேக்கு வெளியில லைக் நீங்க ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஸ்பின் யூஸ் பண்ணாங்க தர்மசாலால. போன மேட்ச் ஸ்பின் யூஸ் பண்ணல அவங்க. டிசிக்கு அகேன்ஸ்டா டிசி யூஸ் பண்ணல, இவங்க யூஸ் பண்ணல. பட் இன்னைக்கு பரவாயில்லன்னு சகல் போட்டுட்டாங்க. பட் சகல் ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டாங்க இன்னைக்கு. எந்த ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல எந்த ஒரு ஸ்லாட் பால்ஸ் இல்ல, ஃபுல் டாஸ் இல்ல. லைக் ஆங்கிளும் நல்லா போட்டுருந்தா லென்த்துமே நல்லா இழுத்து போட்டாங்க. எதுவுமே ஸ்லாட் டெலிவரிஸ் லைக் எதுவுமே ரூம் கொடுக்குற மாதிரி எந்த டெலிவரியுமே இல்லை. நல்லா கிராம்ப் பண்ணியே வச்சிருந்தாங்க 2 பேருமே. நமந்தீன் அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த திலக் வர்மா நீங்க 2 பேருக்குமே கிராம்ப் பண்ணியே தான் போட்டாரு அவரு. அதனாலதான் கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. திருப்பி நடுவில் 1 ஆர் 2 ஃபோர்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு வந்திருக்கும். ஒரு 6 வந்திருக்கும். இந்த 6 அப்புறமாச்சும் அவர் அடிப்பாங்க பார்த்தா திருப்பி ஸ்பின் வந்தனால திருப்பி ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு. வெளியே விக்கெட் த்ரோ பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. பட் அடுத்த நடந்த ஒரு மூவ் தான் அதுக்கப்புறம் ரூத்தர் ஃபோர்ட் வந்திருப்பாரு. லைக் அந்த மூவ் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஸ்பின்க்கு அகேன்ஸ்டா ரூத்தர் ஃபோர்ட் ரொம்ப வீக். ஏன் ரூத்தர் ஃபோர்ட் அந்த டைம்ல அனுப்புனாங்கன்னு தெரியல. மேபி அவங்க ராஜ் பாவா ட்ரை பண்ணிருக்கலாம். உங்களுக்கு வில்சர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ராஜ் பாவா கூட மேல அனுப்பி ட்ரை பண்ணிருக்கலாம் அவங்க. லைக் ரூதர் ஃபோர்ட் அனுப்பி அங்க இன்னும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் நடந்துச்சு. லைக் அவருமே நிறைய டாப் பால் சாப்பிட்டாரு அவரு. லைக் பேஸுமே அவர் சரியா டைம் பண்ணல, ஸ்பின்னுமே டைம் பண்ணல. பேஸுமே அவுட் சைட் ஆஃப் போட்டாலே இந்த பால் அவருமே விட்டுட்டு தான் இருந்தாரு. அவருக்கு எந்த ஒரு பாலும் இல்லை. அதே மாதிரி விக்கெட் ரோஹித் கூட கம்பெனி பண்ணி ரன் அடிச்சாரு. அதே மாதிரி ரூதர் ஃபோர்டுக்கு திலக் வர்மா அடிச்சாரு. ஸோ திலக் வர்மா அடிக்கலன்னா இந்த மேட்சுமே கிட்டத்தட்ட போயிருக்கும், கை விட்டு போயிருக்கும். அதுதான் ஆனா கடைசியில ரூதர் ஃபோர்டு அவுட் ஆனது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஆஃப் மும்பை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஜாக்ஸ் ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க 2 பேரும். ஸோ அதனால இங்க ஒரு ஈஸி வின் கடைசியில கிடைச்சு. ஈஸி வின்னு சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு வின்னே கிடைக்கல ஆக்சுவலா. சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணி தோத்துட்டு இருந்தாங்க. பாண்டே கேப்டன் பண்ணி தோத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுல பும்ரா பரவாயில்ல ஒரு ஒரு சேஞ்சுக்காக. ஸோ இந்த மேட்ச் பத்தி வேற எதுவும் இல்லை சார். ஹர்ஷதீப் ஆனா சூப்பரா பவுலிங் போட்டாரு. இன்ஃபேக்ட் பயங்கரமான ஸ்பெல். மொத்தம் 4 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஓவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஓவர் கன்சிடர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பயங்கரமான ஸ்பெல். இன்னொன்று நான் இது ஐடியலா வந்து 2 மேட்ச் ஒரு தடவை இந்த மாதிரி அடி வாங்கி நான் கூட திரும்பி போடலான்ற மாதிரி போட்டுட்டு தான் இருந்தாரு. பட் இன்னைக்கு அவர் கையில இருந்து பால் வந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது. பவுலிங் சைட்ல எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் தான் ஹர்ஷதீப் அண்ட் சஹல் ஓரளவுக்கு பஞ்சாப் சைடு கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனாலுமே இந்த 200 எல்லா மேட்சுமே ஸோ அதை தாண்டி வந்து தராங்க பஞ்சாப் பவுலிங்.
ஒரு மேட்ச் கூட இவங்க கம்மியா தரதே கிடையாது. ஸோ அது டெஃபினட்டா ரோல் இருக்கு. அடுத்த ம். மேட்ச் வேற இவங்களுக்கு ஆர்சிபியோட. பட் அது என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த தர்மசாலா மேட்ச் வந்து டே கேமு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டியூ ஃபேக்டர் அந்த பிரச்சனை இல்லாம ஆட முடியும் உங்களால கொஞ்சம். பட் அகைன் அந்த ப்ராப்ளம் வந்து அப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கும் அது இன்னும் பெரிய அட்வான்டேஜா. ஏன்னா, இவங்க பவுலர்ஸோட ம். அவங்க பவுலர்ஸ் இன்னும் ஃபயரா இருப்பாங்க. ஆமா அதான். இந்த லைன் வேற மாத்திட்டு வர்றதுனால. ஓகே அத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல அந்த மேட்ச் பேசுவோம். தோத்துட்டா ஆ பஞ்சாப் ஆன் திஸ் ஐ மீன் பஞ்சாப் அந்த மேட்ச் தோத்துட்டா கிட்டத்தட்ட அவங்க வெல்லலாம். 99% மாரி அவங்க வெல்லலாம். மத்த ரிசல்ட்ஸ்லாம் அவங்க ஃபேவரா போடணும் குவாலிஃபை ஆகணும். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல ரொம்ப இன்வின்சிபிளா இப்ப ஆடுற 14ல 14மே ஜெயிப்பாங்களான்னு கேட்டுட்டு இருந்த டீமு கண்டினியூஸா 5 கேம் தோத்துட்டு உட்காந்துருக்காங்க. கேகேஆராச்சும் அட்லீஸ்ட் 4 கேம் கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாரி ஒரு ரொம்ப டிஸ்டிங்டிவ் ஐபிஎல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்வின்சிபிள் நெனச்ச டீம் வந்து படுமோசமா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் சொத்த டீம் இது 10th பிளேஸ் தான் முடிப்பாங்கன்னு நெனச்சுட்டு இருந்த டீம் கண்டினியூஸா 4 கேம் ஜெயிச்சுட்டு வந்து ஆர்சிபிய ஃபேஸ் பண்ணாங்க. அத தோத்தாங்க நான் இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் ஒரு நல்ல கம்பேக் குடுத்தாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்டிங்டிவா போயிட்டு இருக்கு இந்த ஐபிஎல். ஆல்மோஸ்ட் இது சூடு பிடிக்குது. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு டாப் 4ல அட்லீஸ்ட் 2 பேராவது கிளியரா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு தோணுது. பட் ஸ்டில் சீக்கிரமா நமக்கு ரிசல்ட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடும். ஆன் திஸ் நோட் நம்ம ப்ரெடிக்ஷனோட ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ எம்ஐ வந்து வெங்கட்டும், யோகியும், ஹரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போகுது. நானும் ஸ்ரவனும் வந்து பஞ்சாப் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அந்த டைம்ல எம்ஐ எடுத்துருக்குங்கிறது வந்து ரிஸ்கி கால் தான். ஏன்னா அவங்க நத்திங் டு லூஸ்ங்கிற மாதிரி தான் ஆடுவாங்கங்கிற மாதிரி எனக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. பட் எனக்கு நான் பேக் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, அவங்க நத்திங் டு லூஸ் ஆட்டிடியூட்ல ஆடுவாங்க. பட் இவங்க வந்துட்டு தோத்தா எவ்ரிதிங் டு லூஸ் அப்படின்ற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபயரியா ஆடுவாங்கங்கிற மைண்ட் செட்ல நான் வந்து பஞ்சாப் சூஸ் பண்ணேன். பட் அகைன் அது வந்து நெகட்டிவா போயிருச்சு. ஸோ ஆன் திஸ் டே ஐ மீன் இந்த வீடியோவை இதோட பேசி நாங்கள் முடிவு ஐ மீன் எண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூவில் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் உல்ஃபர் சைனிங் ஆஃப் பை.